ரேகா, நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, நீ மட்டும் தனியா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, ஐஜி இந்த கேஸ் முடியற வரைக்கும் என்ன எங்கேயே தங்க சொல்லிட்டாரு. அதான் எங்கே தங்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சீதா, உனக்கு ஏதாவது நல்ல லேடிஸ் ஹாஸ்டல் தெரியுமா? அடிச்சனா பல்லெல்லாம் கொட்டிடும். ஏண்டி, கப்பல் மாதிரி இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, உனக்கு லேடிஸ் ஹாஸ்டல் வேணுமா? அது இல்ல, என்னால உங்களுக்கு எதுக்கு தொந்தரவு? நீ இப்படி பிரிச்சு பிரிச்சு பேசுறதா எங்களுக்கு தொந்தரவா இருக்கு. ஏண்டி, நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டியா? இத பாரு, நீ எங்களோட தங்குறேன்னு சொல்ற வரைக்கும் நாங்க யாரும் சாப்பிட போறதில்ல. நானும் சாப்பிட மாட்டேன். சீதா, நான் இங்க தங்கணும்னு இந்த குழந்தை கூட நினைக்குது. உன் வீட்டுக்காரரை பத்தியா? சரியான சாப்பாட்டு ராம. நான் இங்க தங்குறது இவருக்கு பிடிக்கல போல இருக்கே. ஆமா, எனக்கு பிடிக்கலதான். ஏன் பிடிக்கல? நாங்க 2 பேரும் 50-50. 50-50யோ 60-60யோ, இந்த பார், நான் ஒரு வயசு பையன், இவ ஒரு கன்னி பொண்ணு. ஆளு வேற ஓட்ட சட்டமா இருக்கா, நீ வேற அப்பப்ப உடம்பு சரியில்லைன்னு படுக்கல திரும்பி திரும்பி படுத்துக்கிற. சும்மா கிடக்கிற சங்க ஊதி, அப்புறம் ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி, ஏதோ கசமுசா ஆகி என் கற்பு பறிபோயி நீ கண்ணீர் வடிக்கணுமா? சொல்லு. கசமுசாவா அப்படின்னா என்ன? இதை விட விளக்கமா எப்படி சொல்றது? ஆட பாரு, செக்ஸியா இருக்கா, பார்வையே சரியில்லை. கோவாவிலேயே நம்ம நடக்கலாம் ட்ரை பண்ணா நடக்கல, இங்கேயே செட்டப் ஆகி நம்மள பிடிச்சிடான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆமா, நான் இல்லே சொல்லலையே. ஆள பாரு, கருப்பா இருந்தாலும் களையா, நல்ல நாட்டுக்கட்ட மாதிரி வாட்ட சட்டமா இருக்காரு. எந்த பொண்ணுக்குதான் ஆசை வராது? அத ட்ரை பண்ண. பாத்தியா சீதா, பார்வதான் செக்ஸியா இருக்குன்னா பேச்சு செக்ஸியா இருக்கு. இவ எங்க தங்கனா நீ மோசம் போயிருவ. மோசம் போனாலும் பரவாயில்ல, இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற உரிமை அவளுக்கும் இருக்கு. ஏன்னா நானும் அவளும் பாதி பாதி. புரியுதா? 50-50. நீங்க அவளுக்கு என்ன கொடுத்தாலும் அதையே எனக்கும் கொடுக்கணும். அப்போ அவ எனக்கு என்ன கொடுத்தாலும் அதை நீ எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா கொடுப்பேன். வார்த்தை தவற மாட்டேயே? நெவர், தவற மாட்டேன். சீதா, ஒரு முருங்கைக்காய் எடுத்து வை. சீதா, ஒரு கை சோறடு. சீதா, சிக்கனை கட்டிப்பிடிச்சு பச்சக்கன்னு ஒரு முத்தம் கொடு. சீதா, வேண்டாம். வசதி எப்படி? இத குடுக்க முடியுமா? என்னது கையில எத்தனை மொத்தம் கொடுக்கலான்னுதான். ஐயோ ஐயோ, வைனங்காளி. ஆமா, உன் குழந்தை தலைன்னு மாறவே இல்லையடி. ஆண்டி நல்ல ஆண்டி. அப்படியா? ரொம்ப பிடிக்கும். இனிமே இந்த ஆண்டி எப்போ உன் கூட தான் இருப்பாங்க. ஓகே. சாப்பிடலாமா? அது தொடக்கூடாது. ஒரே ஒரு வாய் கொண்டல. என்னது, பாத்ரூம்ல சோப்பு இல்லையே? சீதா, பாத்ரூம்ல சோப்பு இல்ல. சோப்பு வேண்டாம். ரேகா, செல்ஃப்ல சோப்பு இருக்கும், போய் எடுத்துக்கிடுமா? சோப்பு எடுத்துட்டு வரட்டும். உள்ள இழுத்து போட்டு ஒரு கஜாம சாத்தா. என்னடி, என்னாச்சு? என்னாச்சு சொல்லு. சொல்லுடி, என்னாச்சு? அவரே கேளு, என்ன பண்ணாருன்னு. என்னங்க,
வெளியே வாங்க. சிதா, உன் முட்டைக்கண்ணை போட்டு அப்படி உருட்டி உருட்டி பார்க்காத. நான் மனசால கூட எந்த தப்பும் பண்ணல. நீயும் நினைச்சுதான் அவ கையை பிடிச்சு உள்ள இழுத்துட்ட, அவ்வளவுதான். இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்கணும், அவகிட்டயா? அவளை யார் சோப்பு கொண்டு வந்து கொடுக்க சொன்னது? உங்ககிட்ட தானே கேட்டேன். நான் குழந்தைக்கு டிஃபன் கொடுத்துட்டு இருந்தேன், அதனால அவகிட்ட கொடுத்தாச்சா? இது தப்பா? சரி, சோப்பு கொடுக்கும் போதாவது நான் தான் ரேக்கான்னு சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. அவளுக்கு என்ன தெரியும், நீங்க லோடுக்கு கையை பிடிச்சு இழுப்பீங்கன்னு? என்ன நீ நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவளுக்கே வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? பின்ன என்னவா? ஏய் சொல்லுடி, என்ன நடந்தது? சும்மா இருந்துக்க மாட்டாரு இந்த மன்மத. இல்ல, கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கலாம். சிக்குன்னு கட்டி பிடிச்சு பச்சக்குன்னு முத்தம் கொடுத்துப்பாரு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். பாத்தியா, அவளே ஒத்துக்கிட்டா நான் ஒண்ணும் பண்ணலன்னு. நீயும் நினைச்சுதான் முத்தம் கொடுக்கலான்னு பார்த்தேன். அவன் மூஞ்ச பார்த்ததான் ஷாக் ஆயிருச்சு. மூஞ்சிதான் அளவான மூஞ்சியாச்சே. அப்ப ஏன் மூஞ்சி? காய்கறி கடை கட்ட போய் கேளுமா. உண்மையாவே நான் தான் நினைச்சு கைய பிடிச்சு எழுத்தீங்களா, இல்ல வேற ஏதாவது பிளான்ல? எனக்கு முன்னமே தெரியும் இப்படி சந்தேகம் எல்லாம் வரும்னு. நிறுத்துங்க, செய்யறதையும் செஞ்சுட்டு சாமி வேற ஆடுறீங்களா? சாமி சும்மா இருங்க. எனக்கு கூட பயமா தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க நினைச்சு கைய பிடிச்சு எழுத்தாரு, நாளைக்கு சும்மா இரு. ஆமா சீதா, எனக்கு நல்லதா படல. எதுக்கு வம்பு? அவளை கொண்டு போய் லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்துரு. ஐயோ என்னங்க இது, இந்த சின்ன விஷயத்தை போய் இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிட்டு? உங்க ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். போதுமா? போங்க போய் குளிச்சுட்டு வாங்க, போங்க. சீதா, சோப்பு கொண்டா. ஐயோ சோப்பு கீப்பெல்லாம் எடுத்துட்டு போயிடாத. உன் வீட்டுக்காரர் புடி இருக்கே, பயங்கரமான புடி. ஆமா, எப்படி சமாளிக்கிற? அவளுக்கு 2 வருஷமா பழக்கம் இருக்கு, நீதான் புதுசு. என்னடி பாத்ரூம் கசமசா இப்ப பெட்ரூம் வரைக்கும் வந்துருச்சா? எல்லாம் உன்னாலதான். உன்னோட பெட்ரூம்ல நீ படுக்கிற படுக்கையில இன்னொரு பொண்ணு படுக்க வைக்கலாமா? நீ ஒரு மடச்சி. நான் ஒண்ணு மடச்சி இல்ல, உங்களுக்கு சூடா வடிச்சு கொட்டுமே தான் கிச்சன்ல இருந்தேன். இவன் என்னடா குழந்தைய தூங்க வச்சுட்டு இங்கேயே தூங்கிட்டா. அதுக்காக வந்தது வராதுமா லுங்கிய கட்டிக்கிட்டு இப்படியே நடந்துக்கிறது? நான் எப்பவும் போலதான் லுங்கிய கட்டிக்கிட்டு. யார்கிட்ட? அது மட்டும்தான் மாறி போச்சு. ஆனா ஒண்ணும் நடக்கல. சீதா, உன் புருஷன் வெளியில தான் காவலன், வீட்டுக்குள்ள கோவலன். ஏய், கோவலன் கிவலன் சொல்லி குடும்பத்துல சிக்கல் ஏற்படுத்தாத. முடிய பாரு, திருவிழாவுல காணாம போன மாதிரி. சீதா, படுத்திருந்தது நீதான் நினைச்சு. இந்த ஐஸ் எல்லாம் வேணாம், நானும் தான் பாக்குறேன். நான் தான் நினைச்சு பாத்ரூம்ல கசமசா, நான் தான் நினைச்சு பெட்ரூம்லயும் கசமசா. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்களுக்கும் அந்த பொண்ணு மேல ஏதாவது கண்ணா? சேச்சி சீதா, உன் பெர்சனாலிட்டி என்ன? அவ ஜனக் ஜனக் பாயல் பஜே. இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. அது சீதா, ஒரு தடவை நடந்தா அது ஆக்சிடென்ட், அடிக்கடி நடந்தா அது ஆக்சிடென்ட் இல்ல, இன்சிடென்ட். ஏய் 50, உன்னையவே சீதா பெட்ரூம்ல வந்து படுக்க சொன்னது? படுத்தா படுத்திருக்கிறது பொண்டாட்டியா இல்ல பக்கத்து வீட்டுக்காரியான்னு தெரிஞ்சுக்காம கை போடுறதா? நான் என்ன பண்றது? கை போடும்போது சீதா இடுப்புமா இருந்தது, நீ வேற மூஞ்சிய மூடி படுத்துக்கிட்ட. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன? உங்க ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு சீதா உள்ள வர்றதுக்கு முன்னாடி ரூம் அலங்காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு உங்க மாமியார் உள்ள வந்தாங்களா? உடனே லைட் ஆஃப் பண்ணிட்டு மாமியாரை கட்டி பிடிச்ச ஆளாச்சே. ஐயோ, மானமெல்லாம் போதே. இதெல்லாம் உனக்கு யார் சொன்னது? நான் தாங்க சொன்னேன். நீங்க தான் சொன்னீங்களா? ஒரு தொண்டரை வாங்கி தரேன், ஊரு ஊரா போய் அடிச்சிட்டு வந்துருங்க. மாமியாரை கட்டி பிடிச்சது என் புருஷன் தான், மாமியாரை கட்டி பிடிச்சது என் புருஷன் தான். நான் உண்மையை தானே சொன்னேன், உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது? ஆமா, ஆக்சுவலா என்ன நடந்தது? ஐயோ, நீ என்ன ரகசியமா கேக்குற? சும்மா இடுப்புலதான் கைய போட்டேன். உங்க கை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாதா? இத பாரு, சீரியஸா சொல்றேன், இப்படி எல்லாம் நடக்கும் தான் நான் அன்னைக்கே சொன்னேன். இன்னும் இந்த ஜென்மத்தை வீட்டுக்குள்ள வச்சிருந்த அப்புறம் ஏடா கூடமாயி உனக்கு நீயே சக்கலத்தை தேடிக்குவ. அப்பாடா, சொல்ல விட்டுட்டு நான் நிம்மதியா இருப்பேன். இந்த மொரட்டு மனுஷங்கிட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. அப்பா தேவையில்லாத வெளியே போங்க ப்ளீஸ். கெட் அவுட். எங்களுக்குள்ள விவகாரம் இருக்கு. புளியம்பட்டி காளிங்கராய் கவுண்டர் பேத்தி சமைஞ்சு சம்பந்தத்துக்கு காத்துக்கிட்டு இருக்குதாமா. உறவு முறை இல்லைனாலும் அந்தஸ்து கௌரவத்துல நம்ம கூட ஒட்டி போயிரும்ல.
அதுக்கு சொன்னேன். அத்தா, இப்ப எதுக்கு அந்த பேச்செல்லாம்? அது நடக்கும்போது நல்லபடியா நடக்கும். இப்போ உனக்கு என்ன குறை வச்சுட்டேன் நானு? எனக்கு எந்த குறையும் இல்ல ராசா. உனக்குன்னு வசந்த இடத்துல ஒரு பொண்ணை பிடிச்சு கட்டி வச்சு பார்த்து போடணுங்கிறதா என்னோட ஆசை. சொல்லி போட்டனா? ஆமா. ஏன் ஆத்தா, புளிய மரத்துல பழந்தனியா ஓடுதனியா காய்க்குமோ? எவன்டா இவன் 18 பட்டிக்கும் பஞ்சாயத்து பண்றவன் கேட்கிற கேள்வியா இது? இந்த விவரமே இவனுக்கு தெரியலையே. இவனுக்கு கல்யாணத்தை வேற பண்ணி வச்சு என்ன பண்ண போறானோ? யாருக்குள்ள அது மரத்து மேல என்ன தைரியம் இருந்தா என்னையும் ஆத்தாலையும் வச்சுட்டு புளிய மரம் திருடுவேன். இறங்க புள்ள. அட்டி ஆடு மேய்க்கிற கழுதை ஆணவம் பிடிச்ச சிரிக்கி திருட்டு வரையா மாட்டேன் என்றா பாத்துக்கிட்டு நிக்கிற. புடுறாவல புடி புடி. நில்லு புள்ள. ஏண்டி கண்ட தோட்டத்துல களவாணி திருச்சிக்கலாம் எம்மட பையன் பஞ்சாயத்துல என்ன தண்டனைன்னு தெரியுமா இவனுக்கு? இன்னொரு தரம் களவாணின்னு சொன்னா எனக்கு கோவம் வந்துடாமா. கவுண்டர் தோட்டத்து புளிய புளிஞ்சு கொள்ளை ரசம் வச்சா வரப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் 4 நாள் புடுங்க. இது பாரு ஆத்தா, 4 கிலோ தெருமாட்டிருக்காத்தா. அதானே தவசே புடுங்கடாத. நில்லு கவுண்டர். இந்த பழத்தை புடுங்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? மரம் வளர்ந்தா மட்டும் பத்தாது, பழம் பழுத்தா மட்டும் பத்தாது. ஏறி விரிக்கிறதுக்கு சௌரியமா நல்ல ஏணி பண்ணி போடுங்க. கோழி ஒரு நாளைக்கு பாத்துக்கிறேன். அடியே என் வாசங்கட்ட பெருங்காயம் வால்பாறை வெங்காயம் யாருக்கிட்ட காட்டுறவன்ற லொல்லு பண்ணாட்டலாம். எகிரி போயிரு எகிரி. ஒரு நாள் மாட்டாமையா போற அப்ப வச்சுக்கிறேன் ஒண்ணு. தோத்துக்கு தகராறு பண்ணுங்க. முடியாது முடியாது. ஐயோ அடுத்து விடுங்கடா. காக்கா வேண்டாம் காக்கா, என்கிட்ட இருக்கிறது ஒரே பம்பர் தான் காக்கா. காக்கா குடுத்துருக்கா. கவுண்டரியா கவுண்டரியா, அந்த தெய்வம் எங்களை எல்லாம் ஏமாத்தி பம்பரத்தை உடைக்க பாக்குறியா? நீங்க தான் எப்படியாவது எங்க பம்பரத்தை காப்பாத்துறீங்க. ஐயா ஐயா நீங்க ஐயா 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 எங்க அம்மாக்கு தெரியாம வாத்து முட்டையை திருடி வாங்கின பொம்பளை. ஐயா ஐயா காப்பாத்துங்க. ஐயா 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 காப்பாத்துங்க. ஐயா காப்பாத்துங்க. ஐயா 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 காப்பாத்துங்க. ஐயா ஏன் புள்ள, இந்த சின்ன பசங்களை ஏமாத்தி பம்பரம் விளையாடிக்கிட்டு இருக்கியா? வயசுக்கு வந்த பொண்ணு விளையாடுற விளையாட்டா இது? அதானே. ஏய் அங்கே கேள்றா. அதானே. ஏய் சரி விடுங்கடா, பம்பரத்தை எடுத்துட்டு போங்கடா. கவுண்டரே, பம்பர விளையாட்டுல ஜெயிச்சது நானு, தோத்தது இந்த பசங்க. உங்க பஞ்சாயத்தெல்லாம் இங்க செல்லாது. வேணா ஒண்ணு செய்யுங்க. என்ன புள்ள? இந்த பம்பரத்தை இந்த வட்டத்துக்குள்ள வைக்கிறேன். நீங்க ஆக்கர் போட்டு வெளியெடுத்து ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பம்பரத்தை எல்லாம் இந்த பசங்கிட்டே கொடுத்துறேன். உங்க சௌரியம் அப்படி. டேய் இந்த பம்பரம் எல்லாம் நான் தரேன். என்னங்கய்யா கயிறு? சரி சரி. அம்மா ஆரம்பிங்க. இந்த விளையாட்டுல மட்டும் நீங்க தோத்துட்டீங்க. உங்களை மல்லாக்கா படுக்க வச்சு உங்க தொப்புல சுத்தி என் பம்பரத்தை நான் சுத்த விடுவேன். அப்படி நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வைங்க, என் தொப்புல சுத்தி நீங்க விடுங்க. இதுதான் போட்டி. இப்ப விடுங்க. மகளே ஐயா, இந்த மேக்கால தொப்புல பம்பு செட் ஆஃப் பண்ண சொன்னே, ஆஃப் பண்ணியா? இல்லைங்கய்யா. ஏன் ஆஃப் பண்ணல? ஏண்டா ஐயா பம்பரம் விளையாடுறது முக்கியம். முதல்ல ஆஃப் பண்ணிக்கலாம். ஐயா போடா ஐயா எச்ச பண்ண எல்லாம் பண்ணி. வணக்கம். கவுண்டரே, இன்னைக்கு நீங்க தப்பிச்சிட்டீங்க. நாளைக்கு இந்த தெய்வான கிட்ட பதில் சொல்லியே தீரணும். மெதுவா மெதுவா. அப்படி சென்டர பாரு, சென்டர பாரு. புரிவை ஓங்கி குத்து. 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற சின்ன கவுண்டர்னு பேரு வேற. பாத்து பேசுற. 10 பேருக்கு முன்னாடி மானம் பெறும். பாத்து பாத்து பேசுறது.
கேவலம் பம்பரம் விளையாட தெரியல. இந்த லட்சணத்துல உன் நினைவு பந்தயம் வேற கட்டிட்டான். அந்த பொட்டச்சு முன்னாடி எங்க மானம் இல்லையா போகுது. சரி நான் சொல்றதை கேளு. வாயில வை. சாட்டுதாயா நல்லா இறுக்கி சுத்து. ஆகட்டும். நல்லா மாட்டிக்கிட்டா இவளை விட்டுறாதீங்க. ரெடியா? ரெடி? விடாதீங்களா? யாரு தெய்வானையா? என்ன மணி இவ்வளவு குச்சி ஓடியார? என் தங்கச்சி படிச்சு போட்டு ஊர்ல இருந்து வரா. அட கொக்கமக்கா. அவ வரும்போது நான் கந்தலோட நின்னா பாவம் அக்கா கஷ்டப்படுதுன்னு நினைக்கும்ல. அதுக்கு தான் துவைக்க போட்ட துணில இருந்து ஒன்னு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏனமணி தங்கச்சியை படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாதிச்சு புட்டியாமணி. இந்த பாரு உன் தங்கச்சி வர்ற இன்னைக்கு எவ்வளவு பட்டு புடவை போட்டு வச்சிருப்பா. நான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு மட்டும் ஜோ ஜோ ஜோன்னு கட்டிட்டு போய் உன் தங்கச்சி முன்னாள் இல்ல மணி. ஐயோ அதெல்லாம் வேணாம். எனக்கு எந்த சாலியே போதும். அக்கா போதும்க்கா. இன்னும் ஊருக்குள்ளவே போல அதுக்குள்ள இப்படி போட்டு சுத்தம் சுத்துறியே. படிச்சுட்டு பத்ம மாதிரி வந்திருக்க. உன் மேல எத்தனை கண்ணு படும்னு எனக்குல தெரியும். தேங்காய் செதறத பார்த்தா ஊரு கண்ணே படாம வளர்ந்த பொண்ணு இவதான் போல் இருக்கு. நம்ம கண்ணுல பட்டா இல்ல. டேய் பூச்சி, யாரா இந்த பொண்ணு? அவதான்டா ஆடெல்லாம் மேய்க்கிறாள தெய்வான, அவளோட தங்கச்சி வள்ளி. ஏய் வாடி. ஏ பெருசு வீட்ல ஆரம்பில்லையா? ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பருப்பி எம்பட வீட்டுக்குள்ளே வந்து என்னையவே கல்லுங்கிறியா? ஒன்ற ஆத்த ஆவட இருந்தாலே வாயில்லா பூச்சி. நீ என்றா ஓட்டல் அடியோ முழுங்கின மாதிரி லொடலொடன்னு உருட்டிக்கிட்டு நிக்கிற. வாரவங்க வாராங்க சித்த இறுக்கி கட்டிக்கிட்டு நில்லு. அதான் அந்த புதிச்சிருக்கே. அவனு சிரிக்கி இல்ல என்று தங்கச்சி டீச்சரு. என்ன சாரு இதெல்லாம் எங்க உனக்கு புரிய போகுது. நான் பார்க்க வேண்டியவங்களை பார்த்து பேச வேண்டியது பேசிக்கிறேன். கவுண்டரே கவுண்டரே. மதப்பு தான். ஏபுல இங்க வந்தானே அலை கொட்டிக்கிட்டு இருக்க. நீங்க இருக்கிற தைரியத்துல என் தங்கச்சி படிக்க வச்சு போட்டேன். அப்படியே ஒரு வேச்சல்லி பள்ளிக்கூடத்துல ஒரு வேலை வாங்கி கொடுத்து போட்டீங்கன்னா. ஏபுல நீ கெடுக்கிறது பத்தாதுன்னு ஊரு பிள்ளைகளை கெடுக்கிறதுக்கு இவ வேறையா? இவ ஒண்ணு என்ன மாதிரி இல்ல, எங்க ஆத்த மாதிரி. காதுக்கு கூட கேட்காம மனசுக்குள்ளாரையே பேசிக்குவா. அது ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல இவளுக்கு தான் வேலை வாங்கி கொடுக்கணும்னு. ஏம்புல போய் சொல்ற? எப்ப நீ சொன்ன? தவசி இவ பேச்ச நம்பாதீங்கடா. இவ தொல்லை தாங்க முடியாம போயிட்டான். அந்த வாத்தியார போய் சேர்ந்துட்டாரு. இவங்க சாவகாசமே நம்மளுக்கு ஆகாது. ஏற்கனவே 2-3 பேருக்கு வேலைக்கு சொல்லியாச்சு. பஞ்சாயத்து போர்டு ஆபீஸுக்கு அங்க வாக்கலாம். எங்க வந்து வாக்குறது? எனக்கு ஒரு வயசு பொண்ணு எத்தனை இடத்துல வச்சு பாப்பீங்க? 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ பாக்குறத இங்கே நல்லா வச்சு பாத்து போடுங்க. அட வாப்புல. அதோய் இவளை சமாளிக்க உன்னாலதான் முடியும். நீயே பாத்துக்கோ. உங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கும் தெரியும். இந்த மாதிரி சும்மா என்ன தொந்தரவு பண்ணாத. ஏற்கனவே இருளாய்மையை எனக்கு தான் அந்த வேலையை கவுண்டர் கொடுக்க சொன்னாலும் சொல்லி தொந்தரவு பண்றேன். நீ வேற தொந்தரவு பண்ற. இருக்கிற ஒரு வேலையை ஆருக்கு போட்டு கொடுக்கணும். ஊருக்கே பெரிய மனுஷர் கவுண்டர். அவர் வீட்டுல கொத்தனார் வேலைக்கு இருந்து நீ 8 64 சரியா சொல் போட்டு சொல்லி கவுண்டர் கை காமிச்சு விட்டா. நீ பிரசிடென்ட் இல்லக்கா, பிரசிடென்ட் ஏதோ ஒரு ஜெண்டு. யோ கவுண்டர் என் தங்கச்சிக்கு வீட்லயே வேலை வாங்கி கொடுத்து போட்டாரு. ஏதோ பெருந்தன்மைக்கா உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல் போட்டு போனாரு. அக்கா சும்மா ரெடி. சோள கஞ்சி குடிச்சா பசங்களுக்கு பாடம் நல்லா சொல்லி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி போட்டு அவங்க ஆத்தா கிட்ட சொல்லி தினம் அரிசி சோறுக்கே ஏற்பாடு பண்ணிட்டாரு.
அட அது மட்டும் இல்லையா, என் தங்கச்சிக்கு இந்த வேலை கிடைச்ச உடனே ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைக்கணும்னு சொல்லி போட்டு 7 டூர் கார் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. சும்மாரி நீ என்றானா கவுண்டர் வச்சு கூட கேட்காம 1.5 வாட்டுக்கு வேற அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்து போடுறேன்னு சொல்றேன். யோ ஒண்ணு மட்டும் சொல்றேயா, நாய் தான் வால் ஆட்டணும், வாலு நாய் ஆட்டக்கூடாது. போறவ பார்த்தா அடுத்த வாட்டி நீ பிரசன்ட் ஆக மாட்ட போல இருக்கேன். நீ வா வள்ளி, பக்கத்தூர் போய் கவுண்டர் வேற சொன்னா உனக்கு வேலை கொடுக்காம போயிருவாங்க. அவருக்கு அங்க எக்கச்சக்க ரெஸ்பெக்ட் இருக்கு. அக்கா ரெஸ்பெக்ட் இல்லக்கா ரெஸ்பெக்ட், 4 வார்த்தை சொல்லி கொடுத்தா போதும், மானத்தை வாங்குறியே. ஏடா பழனிசாமி, கரடத்துல இருந்து ஊருக்கு கவுண்டர் தகராறு நமக்கு இருக்குடா. பேசாம அந்த வேலையை அந்த பிள்ளைக்கு போட்டு கொடுத்துரு. என்ன சொல்றேன்? அம்மனே நாளை காலையில சர்டிபிகேட் எல்லாம் கொண்டு கொடுத்து நீ வேலையை சேர்ந்துக்க. இந்த பாரு, சர்டிபிகேட் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீ வந்து வேலையை சேர்ந்துக்க. என்ன சொல்ற? நெசந்தானுங்க, நீங்க சொன்னதாக சொல்லி அந்த பிரசிடண்ட் ஐயாவை கலக்குன்னு கலக்கி தெய்வான தான் தங்கச்சிக்கு வேலை வாங்கி கொடுத்து. வணக்கங்க. வணக்கம். எப்படி தம்பி இருக்கிற? சௌக்கியமா? நீங்க ஏற்கனவே எனக்காக சொன்ன அந்த வாத்தியார் வேலை. அதை விடு தம்பி, இப்பதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தா. நீ நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம காடு தோட்டம் தோப்பு தரவு எல்லாம் இருக்கு. அதை வந்து பாத்துக்க. உனக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யறேன். பட்டுமா தம்பி? என்ன வந்து காப்பாத்த மாட்டியா? ஆமாங்க, வலி பொறுக்க முடியாம துடிக்கிறான். எங்க அம்மா வேற உறவுக்காரன் கல்யாணத்துக்கு போயிருச்சு. அந்த பொண்ணோட வேலைக்காரங்க டாக்டரை கூட்டிட்டு வரேன் டவுனுக்கு போயிருக்காங்க. மருந்து எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரீங்களா? என்னப்பா புரியாம பேசுற? அவ உன்னை புருஷனா ஏத்துக்கிற வரைக்கும் உதவி செய்யக்கூடாது ஊர் கட்டுமானம் இருக்கு. வேணும்னா ஒண்ணு செய்யறேன், என் மருந்து பெட்டியை தர்றேன், எடுத்துக்கிட்டு போ. நீயாச்சு உன் பொண்டாட்டியாச்சு. அம்மா, நான் நாட்டு வைத்தியரு. இங்க வழியில யாரோ துடிக்கிறதாக சொன்னாங்க. அது நீங்க தானா? நான் தான். எங்க கொஞ்சம் கையை காட்டுங்க. I don't want நாட்டு வைத்தியம். I want English treatment. அம்மா, அக்கம் பக்கத்துல 50 மைலுக்கு இங்கிலீஷ் டாக்டரே கிடையாது. அப்படியே வந்தாலும் ஊர் கட்டுமானம்னு உள்ள விட மாட்டாங்க. அம்மா, ஒரு சின்ன விஷயம். இந்த ஊர்லயும் உங்க புருஷனுக்கு பிடிக்காதவன் நான் ஒருத்தன் தான். அத கலட்டுங்க. மெதுவா மெதுவா. ஆமா, இந்த காய் எப்படி ஏற்பட்டுச்சு? அது பொங்கல் வெந்துச்சான்னு பாக்க சொல்லுச்சு. நீ என்ன பண்ண? கை உள்ள விட்ட. ஐயோ, கரண்டி இல்லமா உள்ள விடணும். எதை எப்படி விடணும்னு எனக்கு எப்படி தெரியும்? முதல்ல உன் கோவத்தை விடணும். காலை இப்படி வைங்க. இத கொஞ்சம் கலட்டுங்க. வலிக்குதா? சரியா போயிடும்ல? சரிப்படுத்த முடியாத வியாதி பிடிவாதம் ஒண்ணுதாமா. மனசு வச்சா அதையும் சரிப்படுத்திடலாம். அப்ப நான் வரட்டுங்களா? நாட்டு டாக்டர், நீ என்ன ஃபீஸ் வாங்காம போற? ஃபீஸ் வேண்டாங்க, உங்ககிட்ட வாங்குறது சரியில்லை. ஏன்? இது என்னங்க, சாதாரண நாட்டு வைத்தியம் தானே. நோ 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 நோ, ஊரு கட்டுமானம் மீறி நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்து எனக்கு மருந்து போட வந்திருக்க. நீ வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். வேண்டாமா? சரி, ஏதாவது பிரசன்டேஷன் வாங்கிக்கோ. பர்சன்டேஷனா? இப்ப நீ வாங்கல, நான் மருந்தெல்லாம் தொடச்சு ஓன கட்டுவேன். போட்டுக்கோ. என்ன? என் விரலுக்கு சேர மாட்டேங்குது. எதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணா சேரும். கொண்டா, நான் போடுறேன்.
போன மனுஷனை புருஷனாக்கி ஏன் பொழப்புல மண்ணள்ளி போட்டாங்களே, அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்களா? உன்னையா சொல்றாங்க. ஏமா நானா மண்ணள்ளி போட்டேன்? ஆமா, இவர் பெரிய மன்மதன், இவரை பார்த்து ஆசைப்படுறதுக்கு. பொட்டச்சி துணி துவைக்கிறவனுக்கு புத்தி எங்கேயா போகும்? அம்மா நீங்க பொட்டையா? அவங்க என் சர்வன்ட்ஸ். அவங்க என் துணியும் துவைப்பாங்க, என் காலையும் பிடிப்பாங்க. அது கேட்கறதுக்கு நீ யாரு? உன் சக்காலத்தி. சக்காலத்தியா? அப்படின்னா தாலிக்கு ஒண்ணு ஜாலிக்கு ஒண்ணு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லு. ஒரு பொண்டாட்டிக்கு போட்டியா அவ புருஷன் இன்னொரு பொம்பளைய கட்டிக்கிட்டான்னா ரெண்டாவது பொண்டாட்டிக்கு முதல் பொண்டாட்டி சக்கலத்தி, முதல் பொண்டாட்டிக்கு ரெண்டாவது பொண்டாட்டி சக்கலத்தி. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ற. வேணா கச்சக்குன்னு சொல்றேன். கல்லனுக்கும் இந்த கண்ட்ரிக்கும் கனெக்ஷன் இருக்குது. எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கோம், நமக்கு கொடுக்காம போறானே இவன். காத்து கிடக்கும்ல. ஏப்பா எங்க ஊர்ல கள்ளச்சாராயம் குடிச்சா கவுருதி போயிருவன், இங்க வந்தா நீ எங்களை காக்க வச்சிருத்துறவே. உள்ளூர்காரங்களுக்கு ஊத்தி ஊத்தி குடுக்குறாங்க, எங்களையும் கொஞ்சம் கவனிங்கப்ப. நாங்க என்ன ஓசியா கேக்குறோம், காசு கொடுத்தல கேக்குறோம். யோ சலசலன்னு பேசுறீங்களே, எடை கட்டாத சரக்கா குடுக்கலான்னு இருந்தேன், அதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. இந்தாங்க சாப்பிடுங்க. நீயே குடிச்சு விடாதடா ரோலாயி. காத்தமுத்து, இந்த கருசப்பட்டிக்கார பசங்களுக்கு ஒரு சொட்டு சாராயம் கூட கொடுக்க கூடாதுன்னு சொன்னல, ஏடா கொடுத்தா? மன்னிச்சுங்க முதலாளி, கள்ளம் தான் உங்களுக்கு எதிரி நினைச்சேன், கரிசப்பட்டியே எதிரியா? குடுக்கடா. ஐயோ ஐயோ செல்லக்கு இருக்கா, சாராய் குடிக்கலன்னா கை கால் வீங்கி நடந்தடி செத்து விடுவோம். செத்துருவீங்களா? சாவுங்கடா. ஏய், அன்னைக்கு அந்த பட்டணத்து சிரிக்கி கையெழுத்து வாங்க வந்தப்போ அந்த கள்ளங்கிட்ட கையெழுத்து வாங்கி கொடுத்திருந்தீங்கன்னா அந்த 10 பேர் கூட சந்தையில என் மானம் போயிருக்குமாடா? உங்க ஊரு கௌரதியை காப்பாத்துங்கிறதுக்காக எங்க ஐயாவுடைய கௌரதியை கெடுத்துட்டீங்கடா. பாருங்கடா, ஏய் அந்த சிறுக்கி என் கால்ல விடணும். அது வரைக்கும் உங்களுக்கு கள்ளச்சாராயம் மட்டும் இல்லடா, கடன் கூட கொடுக்க மாட்டேன். போடா. சப் ஜாடா புறப்படுங்க. செல்லக்கு இருக்கேன், சண்டைய சாராயத்துல ஆரம்பிக்க பாக்குறாயா? என்னங்க முதலாளி, குடிக்கிற பசங்களே அந்த ஊருக்காரங்க தான், நிறுத்த சொல்லிட்டீங்களே. பொழப்பு பொழப்பு கிடக்குதுடா பொழப்பு. உன் வாழ்க்கையே இப்ப நாரிக்கிட்டு இருக்குது, உனக்கு தெரியுமா முதலாளி? ஆமாண்டா, நீ கட்டிக்க போற முறை பொண்ணு அண்ணக்கிளி அந்த கள்ளனோட தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கா. நல்ல தொடர்பா இருந்தா பரவாயில்லையே, கள்ள தொடர்புல வச்சிருக்கிறான். வர்றா, உன் முறை பொண்ணு அவனை தொட்டுட்டாங்கிறதுக்காக அவன் பொண்டாட்டி அவனையா தொட மாட்டேங்கிறாடா. இதெல்லாம் கேட்டு நீ நாக்க புடிக்கிட்டு சாக போறியா, இல்ல நான் சொல்றபடி வாழ போறியா? என்னங்க முதலாளி, நீங்க சாராயம் காய்ச்ச சொன்னா காய்ச்சறான், நிறுத்த சொன்னா நிறுத்திடுறான், எவனையாவது அடிக்க சொன்னா அடிக்கிறான், அட எவனையாவது கெடுக்க சொன்னா கெடுத்துறான். எதை நீங்க சொல்லி செய்யாம விட்டுருக்கிறான். இதை விட முதலாளி, அன்னக்கிளியோட வாழணும்னு தான் நான் உசிரியா வச்சிட்டு இருக்கேன். அவ கிடப்பான்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நிஜமாவா? கற்பூரம் வாங்க வேண்டியது இல்லையா? இல்ல முதலாளி. கதை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நான் சொல்றேன், வா. எனக்கு ஒரு முடிவை சொல்லிட்டு இந்த அருவாளை தாண்டி போ. என்ன முடிவு? நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதா? என் உயிரே போனாலும் முடியாது. உயிரே போனாலும் முடியாதா? பொண்ணு என்னது? மாமா என்ன வெட்ட வர்ற? எங்கடி ஒளிய போற? பாடி பாடிங்க. நம்ம ஊர்ல உறங்குற கோழிய கூட வெட்ட மாட்டாங்க, நீ பயந்து ஓடுற பொம்பளை போய் வெட்ட போறியாடா? போட அருவால. டேய் கள்ளா, நீ அடிக்கடி என் விஷயத்துல தலையிடுற. போன வருஷம் திருவிழாவுல தேர் இழுக்கிற விஷயத்துல தாராருக்கு வந்த, அது பொது விஷயம்னு பொறுத்துக்கிட்ட. ஆனா இது என் முறை விஷயம். இவன் நான் கட்டிக்க போற பொண்ணு, இவளை கட்டுவேன் வெட்டுவேன், தடுத்த உன் தலையும் உருளும். ஏய், நீ சரியான ஆம்பளையா இருந்தா வெட்டா பாக்கலாம். டேய் கள்ளா, மரியாதையா ஒதுங்கிடு, இல்ல வெட்டிடுவேன். வெட்டா பாக்கலாம். என்ன சொல்ற நீ? அருவா கம்பு குத்துறே வெட்டன்னு சொல்லிக்கிட்டே பெரிய ஒரு அவன் என்ன கட்டிக்க மாட்டேங்கிறா. இஷ்டமில்லாத ஆளை எப்படி மாமா கட்டிக்க முடியும்? சொன்னா வெட்ட வர்றாரு. உன் மேல இஷ்டம் இல்லைங்கிறது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம். அப்படி இஷ்டமில்லாத பொண்ணோட வாழணும்னு நீ ஏன்டா கட்சி கட்டுற? மனசுக்கு பிடிக்கல மறந்துட வேண்டியதான பல்லு கட்டி நிக்கிறிய. இந்த நியாயம் உங்க ஊர் பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். ஏமா எல்லா பொண்ணுங்களுக்கும் தான். எனக்கு தான் அந்த கல்லனோட வாழ இஷ்டம் இல்ல.
என்ன மட்டும் ஏன் வாழணும்னு கட்டாயப்படுத்துறீங்க? கேள்வி நியாயமா தான் இருக்க போ. ஆறாவது குளமாவது ஏவரமா இவன் குடிகாரே திருடே அடிக்கடி ஜெயிலுக்கு போறவன். இவனுக்கு வாழ்க்கப்பட்டா தன்னுடைய வாழ்க்கை போடும்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு என்னது? எங்களுக்கு என்னமோ நியாயமாப்படுது. நீ கட்டிக்கிட்ட கள்ளனுக்கு என்ன குறைச்ச? அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டானா? குடிகாரனா? உனக்கேடனா? இல்ல கூத்தி கள்ளனா? இதுல ஏதாவது ஒரு குறை இருந்தா சொல்லு. ஒரு கையெழுத்தண்ணா 9 கையெழுத்து வாங்கி தரேன். அம்மா, நடந்து முடிஞ்ச அந்த காரியத்துக்காக நான் கதறாத நாளே இல்ல, கண்ணீர் விடாத நேரமே இல்ல. நான் அப்படி ஒரு காரியம் பண்ணது காரணமே இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களை பத்த அப்பன்களுக்கு எல்லாம் பொறுப்பு வந்து அவங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டுமேங்கிறதுக்காகத்தான். எப்படி என் உயர்ந்த லட்சியம்? உயர்ந்த லட்சியம் தான், ஆனா அதை உட்கார்ற இடத்துல வச்சிருக்கப்படாது. சரி விடியா, அதான் மன்னிப்பு கேக்குறாருல. அப்புறம் அம்மா, கள்ளம் உங்களை புருஷன் ஏத்துக்க சொல்லி ஊர்ல கொண்டு வந்து கொடுமைப்படுத்துறத பார்த்து இந்த பணக்கார ரத்தம் கொதிச்சு கொப்பளிச்சதுமா. நீங்க சரியான ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா உங்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் பாத்துக்கிறேன். எல்லா பிரச்சனைனா அந்த கள்ளங்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து வாங்கி கொடுக்க முடியுமா? கைவசம் ஐடியா இருக்கு. அந்த சாணக்கியத்தனத்தை சொல்லி கொடுக்கறேன். நீங்க யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க.